10th இல்ல +2 பாஸோ ஃபெயிலோ கவலையே வேண்டாம். படிக்கும் போதே மாதம் 6000 ரூபாய் சம்பாதிக்கலாம். 100% வேலை வாய்ப்பு. அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் BSc மற்றும் டிப்ளமோ கோர்சஸ்க்கான அட்மிஷன் ஆரம்பிச்சாச்சு. அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹோப்ஸ் பஸ் ஸ்டாப், பீளமேடு, கோயம்புத்தூர். கோவை அமிர்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் 15ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. கோவை KNG புதூர் பிரிவு அமிர்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் 15ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் கல்வியாண்டின் புதிய மாணவர்கள் வரவேற்பு விழா இன்ஸ்டிடியூட் கூட்டரங்கில் இன்ஸ்டிடியூட் CEO சுரேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் லீ மெரிடியன் HR மேலாளர் மேரி பிளின்சி, கோவை மெர்லிஸ் ஹோட்டல் HR இயக்குநர் ரஞ்சித் தாமஸ், லீ மெரிடியன் கற்றல் மற்றும் மேம்பாடு ஆபீசர் ஸ்னோரிடா சில்வஸ்டர், ஜோன் பைதி பார்க் ஹோட்டல் எக்ஸிகியூட்டிவ் செஃப் கார்த்திகா, போலார் பீர் ஐஸ்கிரீம் வடவள்ளி கிளை நிறுவனர் முகமது அப்ரார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். ஹோட்டல் துறையில் உயர் பொறுப்பு வகிக்கும் அமிர்தா இன்ஸ்டிடியூட்டின் முன்னாள் மாணவர்கள் பூமணி, விஷ்ணு, காவ்யா, விஷ்ணு, அசுதோஷ் சௌஹான், குகன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். இவர்களுக்கு அமிர்தா இன்ஸ்டிடியூட் சார்பாக கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வாக 5க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு அமிர்தா இன்ஸ்டிடியூட் சார்பாக மொரீஷியஸ் நாட்டிற்கு செல்ல விசா வழங்கப்பட்டது. CEO சுரேஷ்குமார் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் மாணவர்கள் மத்தியில் பேசுகையில், ஹோட்டல் துறையில் உலகம் முழுவதும் வேலை வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. எனவே புதிய மாணவர்கள் அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே இன்று முதல் உங்கள் அனைவரையும் அமிர்தா இன்ஸ்டிடியூட் நிறுவனம் சார்பாக வரவேற்கிறோம். அதே சமயத்தில் நன்றாக படித்து திறம்பட கற்றுக்கொண்டு அமிர்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்டிற்கும் தங்களது பெற்றோர்களுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று கூறினர். இந்நிகழ்ச்சியில் அமிர்தா பிளேஸ்மெண்ட் அலுவலர் புவனேஸ்வரி மற்றும் மாணவ மாணவியர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஸோ அதுக்கு நம்மளுடைய ஒவ்வொரு ஹோட்டல்லேருந்தும் HR மேனேஜர்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் செஃப்ஸ் இவங்கெல்லாம் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. ஸோ இவங்க தான் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரோல் மாடல். இது மட்டும் இல்லாமல் எங்கள்கிட்ட படித்த அலுமினி ஸ்டூடெண்ட்ஸும் இன்றைக்கி சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. அவங்களும் ஒவ்வொருத்தரும் ஒரு கண்ட்ரிலேருந்தும் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் அவங்களுடைய சொந்தமாக ஆண்டர்பிரனர்ஸாகவும் இன்றைக்கி நிறைய ரெஸ்டாரண்ட், கெஃபேஸ் இதெல்லாமே ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களையும் நான் வருக என்று வரவேற்கிறேன். குட் மார்னிங். தமிழில் பேசுகிறேன். என்னோட பேர் ரஞ்சித். நான் HR டைரக்டராக மெர்லிஸ் ஹோட்டல் கோயம்புத்தூரில் வேலை பண்ணுறாங்க. நம்ம CEO சார் நமக்கு பல வருஷமாக தெரியும். நம்ம அமிர்தா காலேஜில் பார்த்துச்சுன்னா நமக்கு எந்த விதமான கோர்சஸும் கொடுக்காத ரீதியில் நமக்கு பேஷன் டெவலப்மெண்ட் தான் அங்கே கொடுக்குறாங்க. குவாலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. நாங்கள் எப்போ பார்த்தாலும் நம்ம கிச்சன்லேயும் நம்ம பல டிபார்ட்மெண்ட்லேயும் நம்ம ஆளை தேவைப்பட்டால் நமக்கு குவாலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கோயம்புத்தூரில் வச்சு நம்ம அமிர்தா ஸ்டூடெண்ட்ஸ் தான் நமக்கு குவாலிட்டியான கிடைக்கிது. நம்ம இன்டர்வியூ பார்க்கும்போது நம்ம ஹோட்டல்ஸில் பார்த்துச்சுன்னா நம்ம எல்லா குரூப்லேயும் பிராண்ட் பார்த்துச்சுன்னா எல்லா நாளைக்கும் பல நம்பர்ஸ் பெருசாக வராங்க. தாஜ் ஹோட்டலில் பார்த்துச்சுன்னா 300+ இப்போ இருக்குது. another 3 yearsல பார்த்துச்சுன்னா இட் கோயிங்ஸ் டு பி 100% growth. இட்ஸ் கோயிங் டு பி 700+. மேரியட் பார்த்துச்சுன்னா உலகத்தில் பார்த்துச்சுன்னா 9000+ ஹோட்டல்ஸ் இருக்குது. பெரிய குரூப் எல்லாம் வருதாங்க. ஆனால் இப்போ நமக்கு குவாலிட்டி எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்து அந்த குவாலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஆனால் அந்த குவாலிட்டி அமிர்தாலேருந்து நமக்கு கிடைக்கிது. ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் தாஜ் ஹோட்டல் ஒரு 20 வருஷமாக வேலை பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ மெர்லிஸ் ஹோட்டலில் கோயம்புத்தூரில் நம்ம HR டைரக்டராக வேலை பண்ணுறாங்க. ஆனால் எப்போதும் நமக்கு ஒரு குவாலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டால் அது ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அமிர்தா தான். அது நாங்கள் எதிர்பார்க்குறாங்களா இனிமேல் அது கிடைக்கும்னு நமக்கு
விசுவாசமும் இருக்குது. தேங்க்யூ. ஸோ அதுக்கு நம்மளுடைய ஒவ்வொரு ஹோட்டல்லேருந்தும் ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் செஃப்ஸ் இவங்கெல்லாம் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. ஸோ இவங்க தான் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரோல் மாடல். இது மட்டும் இல்லாமல் எங்கள்கிட்ட படித்த அலுமினி ஸ்டூடெண்ட்ஸும் இன்றைக்கி சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. அவங்களும் ஒவ்வொருத்தரும் ஒரு கண்ட்ரிலேருந்தும் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் அவங்களுடைய சொந்தமாக ஆண்டர்ப்ரனர்ஸாகவும் இன்றைக்கி நிறைய வந்து ரெஸ்டாரண்ட் கெஃபேஸ் இதெல்லாமே ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களையும் நான் வருக என்று வரவேற்கிறேன். குட் மார்னிங். தமிழில் பேசணும். என்னோடய பேர் ரஞ்சித். நான் ஹெச்ஆர் டைரக்டராக மெர்லிஸ் ஹோட்டல் கோயம்புத்தூரில் வேலை பண்ணுறாங்க. நம்ம சிஇஓ சார் வந்து நமக்கு பல வருஷமாக தெரியும். நம்ம அமிர்தா காலேஜில் பார்த்துச்சுன்னா நமக்கு எந்த விதமான கோர்ஸஸும் கொடுக்காத ரீதியில் நமக்கு வந்து பேஷன் டெவலப்மெண்ட் தான் அங்கே கொடுக்குறாங்க. குவாலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. நாங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம கிச்சன்லேயும் நம்ம பல டிபார்ட்மெண்ட்லேயும் நம்ம வந்து ஆளை தேவைப்பட்டால் நமக்கு வந்து குவாலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கோயம்புத்தூரில் வச்சு நம்ம அமிர்தா ஸ்டூடெண்ட்ஸ் தான் நமக்கு குவாலிட்டியான கிடைக்கிது. நம்ம இன்டர்வியூ பார்க்கும்போது நம்ம ஹோட்டல்ஸில் பார்த்துச்சுன்னா நம்ம எல்லா குரூப்லேயும் பிராண்ட் பார்த்துச்சுன்னா எல்லா நாளைக்கும் பல நம்பர்ஸ் வந்து பெருசாக வராங்க. தாஜ் ஹோட்டலில் பார்த்துச்சுன்னா 300+ இப்போ இருக்குது. another 3 yearsல வந்து பார்த்துச்சுன்னா இட் கோயிங்ஸ் டு பி அ 100% growth. இட்ஸ் கோயிங் டு பி 700+. மேரியட் பார்த்துச்சுன்னா உலகத்தில் பார்த்துச்சுன்னா 9000+ ஹோட்டல்ஸ் இருக்குது. பெரிய குரூப் எல்லாம் வருதாங்க. ஆனால் இப்போ நமக்கு குவாலிட்டி எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்து அந்த குவாலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஆனால் அந்த குவாலிட்டி வந்து அமிர்தாலேருந்து நமக்கு கிடைக்கிது. ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் தாஜ் ஹோட்டல் ஒரு 20 வருஷமாக வேலை பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ மெர்லிஸ் ஹோட்டலில் கோயம்புத்தூரில் வந்து நம்ம ஹெச்ஆர் டைரக்டராக வேலை பண்ணுறாங்க. ஆனால் எப்போதும் நமக்கு ஒரு குவாலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டால் அது ஃபஸ்ட் சாய்ஸ் அமிர்தா தான். அது வந்து நாங்கள் எதிர்பார்க்குறாங்களா இனிமேல் அது கிடைக்கும்னு நமக்கு விசுவாசமும் இருக்குது. தேங்க்யூ.